ஹலோ விவோஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம பூமி அபூர்வாவோட சதியில் சிக்கி எஸ்பி சூர்யா கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது பூமியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது உண்மையான போலீஸ் கிடையாது, அங்கே வந்ததே டூப்ளிகேட் போலீஸ் தான் அப்படிங்கிற உண்மை யாருக்குமே தெரியாமல் பூமியை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உடஞ்சி போயிருக்க. ஒரு பக்கம் சிவா கோவத்தில் ககனை பயங்கரமாக திட்டுறாங்க. ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? பூமி அக்கா உங்களை உண்மையாக விரும்புனாங்க, ஆனால் அவங்களோட காதலை நீங்கள் புரிஞ்சுக்காம இப்படி அவங்கள பழி வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஒரு பக்கம் ககனை போட்டு பயங்கரமாக திட்ட. இன்னொரு பக்கம் நம்ம கிருஷ்ணா வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போது ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன் நீ பாட்டுக்கு பூமியை அரெஸ்ட் பண்ண வந்தா நீ அவங்களோட அனுப்பிச்சு விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, என்ன செய்யறது, இங்கே நிலைமை வேற மாதிரி இருக்குது. பூமி என்னன்னா ககனை காப்பாற்றுறதுக்காக பழியை தான் மேலே போட்டுட்டு போகிறான். இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் கிருஷ்ணா சொல்கிறாங்க, இது எல்லாமே அபூர்வா சூர்யா போட்ட நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே ககனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ சாரதா கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, நல்லவ மாதிரி அபூர்வா வீட்டுக்கு வந்தாலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கிருஷ்ணா சொல்கிறாங்க, அபூர்வா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே ககனையும் பூமியையும் பழி வாங்குறதுக்காக தான். இப்போ வந்தது கூட ஒரிஜினல் போலீஸ் கிடையாது. நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேணாலும் போய் பாருங்கள், பூமியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. பூமியை போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக இது ககனுக்கு போட்ட வலை, ஆனால் அதில் பூமி பழியை ஏற்றுக்கிட்டு இப்படி பூமி மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம ககனுக்கு சமக்கமும் வருது. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த எஸ்பி சூர்யாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறாங்க, நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஏற்கனவே அந்த சூர்யா உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் தான் உன் மேலே பொய் கேஸை போட்டு ஜெயிலில் வச்சு கொடுமைப்படுத்தினா. அப்போ தான் பூமி எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து உன்னை எப்படியோ காப்பாற்றிட்டா. ஆனால் இப்போ மறுபடியும் உன்னை அந்த சூர்யா மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறப்ப பூமி தான் அந்த பழியை ஏற்றுக்கிட்டு அவள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது பூமியை போய் காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே நம்ம ககனும் பூமியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட வீட்டுக்கு கோபத்தோட போகிறாங்க. சூர்யா வீட்டுக்கு போயிட்டு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஒரு பக்கம் சூர்யா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. என்ன ககன் என்னைய தேடி வந்திருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னைய தேடி வருவேன்னு சொல்லிட்டு, எப்படி எங்களோட ஆட்டத்தை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கனா பாவம் பார்த்து தான், அதுக்காக என் பூமியவே நீ பழி வாங்குறதுக்கு நினைப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சூர்யா சொல்கிறாங்க, அது எப்படி என்னைய போட்டு நீ அடிப்ப, அது மட்டும் இல்லாமல் என்னைய வேலையை விட்டே நீ தூக்குவ, உனே நான் சும்மா விட்டுருவேனா, உங்கள் 2 பேரையும் நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன், என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக இது உனக்கு விரிச்ச வலை தாண்டா, ஆனால் தேவையில்லாமல் பூமி வந்து மாட்டிக்கிட்டா, இந்த பூமிக்கு வேறு வேலையே இல்லை, உன்னைய காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு எல்லா பழியையும் தான் மேலே போட்டுக்கிட்டு இப்போ அவள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ககனுக்கு சமக்கமும் வருது. ஒழுங்கு மரியாதையாக பூமியை விட்டுரு, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே சூர்யா வந்து பூமியோட வீடியோவை காட்டுறாங்க. இங்கே பாரு, பூமி இப்போ எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கா, அவள் உயிரோட இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டாதான் பூமி உயிரோட இருப்பா, அப்படி இல்லை உன்னோட பிடிவாதத்தினால நீ பூமியை இழக்க வேண்டியதாக இருக்கும், நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணனா நான் பூமியை விட்டுருவேன், அப்படி இல்லை பூமியை இந்த நிமிஷமே நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே ககனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் பூமியை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் சூர்யாவை எப்படியாவது வலிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ககன் எவ்வளவோ போராடுறாங்க. அப்போது சூர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ என்னைய என்னதான் அடித்து சாவடிச்சா கூட உன் பூமியை உன்னால் காப்பாற்ற முடியாது, அவளோட உயிர் போகணுன்னு இருந்தால் அதை யாரால் தடுக்க முடியும், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், பூமியை நீ காப்பாற்றணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. உடனே சூர்யா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கானே சிவா, அவனை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு அடித்து துரத்து, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, அது என்னால் முடியாது, சிவா என்னடா பண்ணா, எங்கள் 2 பேர் மேலே தானே நீ கோவமாக இருக்க, எதுக்காக சிவா மேலே இப்படி வன்மத்தை காட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, நான் சிவாவை வச்சு தாண்டா உங்ககிட்ட நான் கேம் ஆட போகிறேன், நீ ஒழுங்கு மரியாதையாக அந்த சிவாவை வீட்டை விட்டு அடித்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ககனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் சூர்யா சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுறியா, அப்படி இல்லைனா பூமியோட கதையை முடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டி சூர்யா ககனை மிரட்ட. இந்த சைடு ககனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வீட்டுக்கு போயிட்டு சிவாவை அடித்து வீட்டை விட்டே துரத்துறாங்க. அப்போ சாரதா பூரிக்கு ஒன்றுமே புரியல. சாரதா ககனை எவ்வளவோ தடுக்கிறாங்க. என்ன ககன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் இவனால தான் வந்தது, இவன் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. இதை
இதை பார்க்க முடியாமல் பூரி மனசுடைஞ்சு போய் அழுகுறாங்க. என்னன்னா நான் சிவாவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும் எதுக்காக அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட ககன் வந்து மனசுக்குள்ளேயே பயங்கரமாக அழுகுறாங்க. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, பூமியோட உயிரை காப்பாற்றுறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ககன் ரொம்பவே மனசுக்குள்ளே ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம பூமி எதாவது காட்டுறாங்க. அப்போது எஸ்பி சூர்யா வந்து பூமி கிட்ட பேசுகிறாங்க. என்ன பூமி, ககன் மாட்டிக்க வேண்டிய இடத்துல நீ வந்து தேவையில்லாமல் பழியை ஏற்றுக்கிட்டு உட்காந்துருக்கேன், இது உனக்கு தேவையா? பேசாமல் நான் சொல்கிற இடத்துல சைனை போடு, அதுக்கப்புறம் நீ வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி விட போகிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் எதுலையுமே சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டு பூமி ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம சூர்யா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நீ ககனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணிக்காத. நீ ககனை காப்பாற்றுறதுக்காக தான் தேவையில்லாமல் பழியை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த கோர்ட்டில் சொல்லிட்டேன்னா உன்னைய தப்பிக்க வச்சிருவேன், அப்படி இல்லைனா காலம் ஃபுல்லாக நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம பூமி வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல, நான் என்னோட ககனுக்காக எவ்வளோ வலியும் வேதனையும் கூட அனுபவிக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சூர்யாவுக்கு செம்ம கோவம் வருது. ககன் 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 அவனை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க, அவன் எவ்வளோ கொடூரமான ஆள் தெரியுமா? இப்போ கூட உன் தம்பி சிவாவை வீட்டை விட்டு அடித்து வெளியில் துரத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன்னைய இப்படி ஒரு கேஸில் மாட்டி விட்டுருக்கான். அவங்க அப்பாவுக்கு அவன் கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்குறானா? இப்படி ஒரு ஆளுக்காக நீ எதுக்காக உன்னோட உயிரை கூட விடுறதுக்கு தயாராக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னோட ககனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, ஆமாம், உன்னைய இப்படி ஒரு கேஸில் மாட்டி விட்டுருக்கான், அவன்லாம் ஒரு மனுஷனா, அவனை காப்பாற்றணும்னு நீ நினைக்காத, நீ நான் சொல்கிற மாதிரி பண்ணு, நாளைக்கு கோர்ட்டில் ககன் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், நாளைக்கு உனக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சூர்யாவுக்கு செம்ம கோவம் வருது. அப்போ தான் சூர்யா கடுப்பில் வெளியில் போயிடுறாங்க. நம்ம பூமிக்கு மனசெல்லாம் குழப்பமாக இருக்குது, வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, நம்ம அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளோட ஃபோனை எடுக்கிறதுக்காக நம்ம பூமி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல சூர்யா வந்துடுவாங்க. சூர்யா வந்து பயங்கரமாக அந்த கான்ஸ்டபிளை திட்டுவாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா, என்னன்னா உன் ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ண பார்க்குறா, நீ என்னன்னா அசந்து தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டு பயங்கரமாக திட்டி பூமி கிட்ட கேட்பாங்க, என்ன பூமி, யாருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இல்லை, என் தம்பி சிவாவுக்கு ஃபோன் பண்ணதான் நான் ஃபோனை எடுக்க பார்த்தேன், அவன் எப்படி இருக்கான் என்ன இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, இந்நேரம் அவன் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணியிருப்பான், ஏன்னா ககன் அவனை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டான், அவனுக்கு போகிறதுக்கு வேற வழியே இல்லை, அதுக்காக அவன் இப்போ உயிரோட இருக்கானா இல்லை செத்து போயிட்டானான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பூமியோட மனசில் இன்னும் நஞ்சை வளர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த சூர்யா. ஆனால் சூர்யா என்ன சொன்னாலுமே நம்ம பூமி கேட்குற மாதிரி இல்லை, இவர் ஏதோ தப்பு செய்கிறாரு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பூமி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வாவுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சூர்யா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அபூர்வா மேடம், இனிமேட்டு பூமியை காப்பாற்றுறதுக்கு யாராலே முடியாது, நான் எவ்வளவோ அவகிட்ட சொல்லிட்டேன், நீ தயவு செஞ்சு ககன் தான் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற உண்மையை சொல்லிடு, நீ உண்மையில பழிய தூக்கி போட்டுக்கிட்டனா கண்டிப்பாக நீ கடைசி வரைக்கும் இங்கே கஷ்டப்பட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் பூமி மனசு இறங்குற மாதிரியே தெரியல, ககனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், நான் இப்படியே தண்டனையை அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தினி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சூர்யா வந்து அபூர்வா கிட்ட சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பார் சூர்யா, இதுக்கு பின்னாடி நீயும் நானும் தான் இருக்கோன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த பூமி நம்மள சும்மா விட மாட்டா, எதுக்கோ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா செம்ம கடுப்பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபூர்வா வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, அவன் இந்த பழியை ஏற்றிருந்திருக்கவே கூடாது, நம்ம விரிச்ச வலை ககனுக்கு தான், ஆனால் எதுக்காக இவ வந்து இப்படி மாட்டிக்கிட்டானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா செம்ம கடுப்பில் இருக்க. இந்த சைடு நம்ம செரி வந்து அபூர்வாவோட ரூமுக்கு வராங்க. அபூர்வாவை பார்த்து நம்ம செரி வந்து கேட்குறாங்க, என்ன அத்தை, நீங்கள் நல்ல வேலை பார்த்துருக்கீங்க போல், எனக்கு நல்லாவே தெரியும் பூமி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானா, அதுக்கான காரணம் நீங்கள தான் இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் அந்த எஸ்பி சூர்யாவோட சேர்ந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், பூமியை இந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னா என்னைய நட்சத்திராவையும் நீங்கள் ஹனிமூனுக்கு அனுப்பின பேரில் என்னைய கொல்ல பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயத்த மாமா கிட்ட நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி ஒரு பக்கம் அபூர்வா நட்சத்திராவை மிரட்டுறாங்க. அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க, மம்மி ப்ளீஸ் மம்மி, நீங்கள் எப்படியாவது அந்த பூமியை காப்பாற்றிடுங்க,
அப்படி இல்லைனா இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இவ்வளோ நாளாக நம்மளை எல்லா விஷயத்துலேருந்தும் காப்பாற்றிட்டு வந்தான், ஆனால் இப்போ அப்பா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டா அப்புறம் நம்ம 2 பேரோட நிலைமையை யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட நட்சத்திரா கெஞ்ச. அப்போ தான் அபூர்வா சொல்கிறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கேன், நீங்கள் என்னென்னா அசால்ட்டாக பூமியை காப்பாற்ற சொல்கிறீங்க, என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. இதை கேட்டு சரி சொல்கிறாங்க, சரி அத்தை, அப்போ நான் என்னோட வேலையை பார்க்குறேன், நீங்கள் மட்டும் தப்பு செஞ்சுட்டு ஓரத்தில் உட்காந்துருப்பீங்க, நான் உங்களை காப்பாற்றணுமா, என்னால் அது முடியவே முடியாது, இவ்வளோ நாளாக நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இப்போ மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி ரொம்ப வலுக்கட்டாயமாக நிற்கிறாங்க. இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு செம்ம கோவம் வருது. பக்கத்தில் இருக்கிற பாட்டிலை உடச்சி நம்ம செரியை வந்து வயிற்றுலேயே குத்திடுறாங்க. நம்ம செரி ரத்த வெள்ளத்தோட அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம செரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சி நம்ம நட்சத்திரம் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. என்ன மம்மி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா போட்டு ஒரு பக்கம் திட்ட, இன்னொரு பக்கம் அபூர்வா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர டென்ஷனில் இருக்க. ஒரு பக்கம் மீரா வந்து செரியை தேடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து செரியை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. நம்ம ககன் கடைசி நேரத்தில் போயிட்டு நம்ம பூமியை காப்பாற்றுவாரா, செரியோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த ரிவ்யூவில் பார்ப்போம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.